செப்டம்பர் 15 திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் மாநாடு. தலைவர் வைகோ மற்றும் இளந்தலைவர் துரை வைகோ MP அழைக்கிறார்கள். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நாங்க ஒரு சின்ன விஷயம் கேள்விப்பட்டோம், நீங்க பிக் பாஸ் போறீங்களாமே. But I feel like you have to be prepared before you go in. So உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் என்ன? right now நான் வந்து பயங்கர லவ் பண்ணிட்டு இருக்கேன். Initial thing was I wanted to train for Miss India. So Miss Indiaக்கு train பண்ண டைம்ல தான் I realized there's so much you have to take care of yourself as a model. வரவங்க போறவங்க சொல்றாங்கன்னு சொல்லி தயவு செஞ்சு do not use skin products. சொல்லுங்க, சும்மா ஜாலியாக சொல்லுங்க. சிங்கிளாக கவிட்டுதா வெக்கப்படுறதை பார்த்தாலே கவிட்டு தோணுது. எவ்வளோ வருஷம் அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க, ஆண்டி பாருங்க ஆண்டி ஷூட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க. இல்ல அப்படிலாம் இல்லம்மா. இன்னும் வந்து சில இடங்கள்ல பெண்கள் இன்னும் வெளியே வர முடியாம இருக்காங்க. இந்த சொசைட்டியோ இல்ல இந்த ஃபேமிலியோ ஏதோ ஒரு இடத்துல பேரியர் நின்று இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புவீங்க? ஃபஸ்ட்டு அம்மா அப்பா கிட்ட வந்து ஒரு ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் பண்ணோம். வேறு ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னா அது யூ ஒன்லி ஹேவ் டு கோ கெட் இட். அது வேறு யாரும் உங்களுக்கு பண்ணி தர போகிறது இல்லை. ஸோ ஐ ஹேட் ஒன் சிம்பிள் கான்வர்சேஷன் வீட்டில் சேயிங் அப்ராட் வரைக்கும் போக ஓகே சொல்கிறீங்க, சென்னை தாண்டி ஒரு ட்ரிப் போகணுன்னா இவ்வளோ பயந்தீங்கன்னா நான் அப்ராட் போய் என்ன பண்ணுவேன். சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் வந்து இண்டிபெண்டன்ஸ் வேணும்னா இஃப் யூ டோன்ட் வாய்ஸ் அவுட். மியூசிக்னாலே எங்களுக்கு வந்து மணிமேகலை, ரியோ அப்படி இப்படி நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ வந்து சன் மியூசிக் தான் நீங்கள் தான். இப்போ இருக்கிற பழப்புக்கு மட்டும் க்யூட்டாக அட்டாக் பண்ணுறது. Any job is not an easy job. Like forget modeling, let's take anchoring, let's take IT, let's take doctor, any profession has politics. அது வந்து லைக் எல்லோரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்து கெஃபே எங்கேயா போனால் நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ஸ்வீட்டு அது இதுன்னு. பட் ஜென்ரலி when you're into modeling you have to give up on certain things. No matter what people have an opinion about it, no, உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குதா நீங்கள் அதுக்கான எஃபர்ட், ஹார்ட், சோல், கிட்னி எல்லாமே விற்று பண்ணலாம். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து we have Akshathadas with us. வணக்கம். ஹலோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? எனக்கு நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். எப்படி முந்திக்கிட்டேன் நான் எப்படி இருக்கேன்? ஆமாம், எப்பவுமே நான் தான் கேட்போம், அப்போ இப்போ நீங்கள் கேட்டீங்க. அண்ட் you're looking so beautiful today. Thank you so much. எப்படி போயிட்டு இருக்கு? ஹவுஸ் யுவர் டே? நான் ஆங்கரா நான் பேச ஆரம்பிச்சேன். இப்போ நான் ஆங்கரா, அவங்க ஆங்கரா, எதுவுமே தெரியல. அந்த மாதிரி அவங்க ப்ரொஃபஷனில் இறங்கிட்டோம். அண்ட் ஒரு பியூட்டிஃபுல் உமனை வச்சுட்டு ஃபஸ்ட்டு எடுத்ததுமே எனக்கு வந்து உங்களோட பியூட்டி சீக்ரெட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தான் முதல் ஆசை. ஸோ வந்து எங்கள் ஆடியன்ஸ்க்காக நீங்கள் உங்களோட பியூட்டி சீக்ரெட் என்ன, உங்களோட ஸ்கின் கேர், ஹேர் கேர் ஃபார் அஸ். ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் வெரி ஆனஸ்ட்லி இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் ஐம் வெரி பேட் அட். பட் மெயின் ப்ரோ டிப் என்னன்னா வென்எவர் ஐ ஹேவ் டு புட் மேக்கப். நோ, எனக்கு மேக்கப் போட பெருசாக பிடிக்காது. போட்டு ஈவெண்ட் முடிச்சா அடுத்த செகண்ட் ஃபஸ்ட்டு பண்ணுறது ஐ ரிமூவ் த மேக்கப். அண்ட் ஐ ஃபீல் லைக் தட் சம்திங் மெனி பீப்புள் டோன்ட் டூ பிகாஸ் இப்போ மெனி பீப்புள் யூஸ் அ லாட் ஆஃப் மேக்கப். ஏன்னா நம்ம அங்கே பார்க்குறோம், இங்கே பார்க்குறோம், எங்கே சோஷியல் மீடியா திறந்தாலே விமன் ஆர் லைக் யூனோ எக்ஸ்ப்ளோரிங் மேக்கப்னாலே. பட் அது ரிமூவ் பண்ணிட்டு டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஸ்கின் யூஸ் அ குட் ஃபேஸ் வாஷ் சம்திங். அவ்வளோதான், அதுதான் ஸ்கின்னுக்கு. ஹேருக்கு அது கூட நான் பண்ணுறதில்ல, அப்படியே நார்மல் ரொட்டீன். ஏதோ எஸ்கேப் ஆகிற மாதிரி இருக்கே. என்னங்க எடுத்த கொஸ்டினுக்கு இதுக்கு மேலே நான் என்ன பதில் சொல்ல எனக்கு எஸ், பிகாஸ் இப்போல்லாம் எல்லாருமே தே டென் டு புட் லாட் ஆஃப் ஸ்கின் கேர்ஸில் ஒரு கொரியன் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து அது இது நிறைய எல்லாமே சூப்பராக இருக்கும். வென் யூ ஹியர் அபவுட் த நேம். மை ஸ்கின் இஸ் வெரி சென்சிட்டிவ் இன் நேச்சர். ஸோ நான் பெருசாக அதை எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் மேக்ஸ் டு மேக்ஸ் ஸ்கின் கேர்னா யூஸ் அ குட் மாய்ஸ்சரைசர் அண்ட் ப்ரைமர் யூஸ் பண்ணுவேன் மேக்கப்புக்கு முன்னாடி. ஸோ தட் டைரெக்டாக மேக்கப் டஸ் நாட் கோ இன் டு ஸ்கின். அதர் தென் தட் இந்த நியசனமைட், கிளைகாலிக் ஆசிட், எந்த ஆசிட் அந்த ஆசிட் இது ஏதோ பேர்லாம் இருக்குது. எதுவுமே நான் ட்ரை பண்ணதில்லை, ட்ரை பண்ண அட்வைஸும் நான் பண்ண மாட்டேன். ஒரு நல்ல டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் உங்கள் ஸ்கின்னுக்கு என்ன கரெக்டாக இருக்கோ அது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த கிச்சன் மேட் ரெசிபின்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அதுவும் ஃபேஸுக்குன்னே வச்சுருப்பாங்க. இந்த கிச்சன் சொன்னோடனே அந்த சைடு போகிற பழக்கமே இல்லை. அண்ட் ஜென்ரலி ஆல்சோ சின்ன வயசுலேருந்து ஐ எம் நாட் ட்ரைட் அவுட் மெனி திங்ஸ் லைக் தட். ஆக்சுவலி என்னென்னா நேச்சுரல் ஸ்கின் இஸ் லைக் த பெஸ்ட் ஸ்கின். இஃப் யூ டேக் குட் கேர் ஆஃப் இட், யூஸ் அ சன்ஸ்க்ரீன் எவ்ரி டே. மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் சன்ஸ்க்ரீன். அதை தாண்டி மேக்கப் நீங்கள் பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணாதீங்க தான் சொல்லுவேன்.
be very careful with what you use on your skin. when it comes to ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு நிறைய பேர் இப்போ வந்து ரேண்டமாக என்னெல்லாம் இருக்கோ யாருன்னா ஒரு செலிபிரிட்டி போட்டால் கூட யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ்னால் என்னவா இருக்கும்? Products, I would suggest only like really basic stuff because certain products on the your skin type ko ella skin type ko set agum. And I'm very worried about skin is because I have sensitive skin. So automatically when you're trying something out new, automatically you can get a lot of acne or pigmentation or it can like create something on your skin. Adukku badla a rough recommendation that anyone and everyone can use is Cetaphil. அது வந்து it's available in any medical shop and it's very safe on the skin. So moisturizer I would suggest that. Sunscreen I used to use Neutrogena. மற்றபடி இந்த ரெண்டு தவிர நான் எதுவுமே I wouldn't recommend because we have different skin types, oily, dry, sensitive. இப்போ எனக்கு ஒர்க் ஆகிற ஒரு விஷயம் வந்து நான் சொல்லிட்டு போயிடலாம், பட் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுமா இல்லையான்னு தெரியாது. அண்ட் I would never want anyone to have skin problems. ஏன்னா எனக்கு அவ்வளோ பயம். So basically if you want to try something, there'll be few trusted influencers that you can like look for. உங்களுக்கே தெரியும் நீங்கள் யாராவது ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க, இவங்க ஜென்யூனாக நிறைய ரிவ்யூஸ்லாம் போடுவாங்க. அது மாதிரி ஏதாவது சஜஷனாக எடுத்துக்கோங்களே தவிர வரவங்க போகிறவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி தயவு செஞ்சு do not use skin products. வேறு நம்ம வந்து இப்போ வந்து இந்த டயட் ஆர் வெயிட் மெயின்டைன் பண்ணுறது இது எல்லாத்துக்குமே இப்போல்லாம் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. வாட் இஸ் யுவர் டயட் ரொட்டீன்? Very honestly, I genuinely don't enjoy the diet aspect of it, but modeling பண்ணுமோ diet is a very important thing. And நான் சொன்ன அந்த ஸ்கின்னுக்கு வந்து diet also is like very important. My general diet kind of thing is I eat a lot of vegetables. எனக்கு வெஜிடபிள்ஸ் சாப்பிட பிடிக்குமானா எதுவுமே பிடிக்காது, பட் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு I take vegetables and I'm a non-vegetarian as well. I eat chicken breast and ஏதாச்சும் லைட்டாக soup or when I'm having watermelon juice without sugar. Cutting off basic sugar from your life itself will give you a lot of changes. அண்ட் எனக்கு இந்த டீ காஃபி குடிக்கிற பழக்கம்லாம் இல்லை. ஸோ உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. அது ஒரு நெவர் எண்டிங் சைக்கிள். காஃபிலாம் இல்லாமல் காஃபி அடிக்டா காஃபி இல்லை ஃபேஸ்லேயே தெரியுது, ஐயோ காஃபி இல்லைனா கையோடாது காலோட. பட் முடிஞ்ச அளவுக்கு இஃப் யூ கட் ஆஃப் ஆன் ஆல் ஆஃப் தட் இட் செல்ஃப் வில் பி ரியலி நைஸ். ஆனால் இது நான் எப்பவுமே பண்ணுவேன்னா கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு நல்ல பர்கர் சாப்பிட்டு வரேன். ஸோ இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் 2 months if you're dieting, 2 months you just let your body eat whatever it wants. எஸ். அண்ட் ஒரு $1 million கொஸ்டின் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும். $1 million பயங்கரமாக யோசிச்சு வச்சிருக்கீங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் எங்களுக்கு அது $1 million. உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் என்ன? சிங்கிள் as a pringle, not looking for anything. நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கேன். பட் இன் ஃபியூச்சர் வி நீட் அன் ஐடியல் மென்ல. அப்போ வந்து என்னோட ஐடியல் மென் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எதனா லிஸ்ட் இருக்குமே? மதர் டாட் எல்லாமே நான் தான். பட் ஆனஸ்ட்லி தட்ஸ் நாட் சம்திங் I have thought about நிறைய because right now நான் வந்து பயங்கர லவ் பண்ணிருக்கேன் என் ஒர்க்கை. டிப்பிக்கல் ஆன்சர் தான், பட் I've been so obsessed with working that I feel like now is not the time to find like an ideal man. இவங்க இப்படி இருக்கணும், அவங்க அப்படி இருக்கணும். இங்கே இருங்க, எனக்கு ஏதாவது தேடணும்னு தோணல, அப்போ நான் வந்து தெரியும். சே இப்போ பார்க்குறவங்களா சே இப்படி இருந்தால் கூட நான் மாறி சிங்கிளாக கமிட்டடா இல்ல நம்ம வந்து அதை ஸ்கிப் பண்ணலாம். இது ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன் தானே, நீங்க சொல்லுங்க. இப்படிலாம் இப்போ மட்டும் என்ன பூக்கி போடா இப்படிலாம் கேட்டு என்ன மாட்டி விடக்கூடாதுங்க. நீ சொல்லுங்க, சும்மா ஜாலியா சொல்லுங்க. சிங்கிளா கமிட்டடா வெக்கப்படுறது பார்த்தாலே கமிட்டது தோணுது. எங்க அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க கேட்பாங்க ஷூட்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க. இல்ல இல்ல அப்படிலாம் இல்லம்மா, அப்படிலாம் இல்லம்மா. வேணாம் வேணாம், டக்குனு சொல்லுங்க. சிங்கிளா கமிட்டடா அடுத்த கேள்விக்கு முன்னாடி வேணாம். சரி அது விட்டுருங்க. ஐடியல் மேன் உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படி கேட்டா எப்படி சொல்றது? வாயால தான் ஜெனரலா சொல்லுவாங்க. நீங்க சும்மா ட்ரை பண்ணுங்களேன். சரி, இது எப்படி இருக்குன்னா 2 பேர் உட்காந்து கலாய்ச்சிக்கிற மாதிரி இருக்கு. ஐடியல் மேன்னா ஜஸ்ட் லைக் தட். நமக்கு ரெஸ்பெக்ட், ஒரு நம்ம டைம் ரெஸ்பெக்ட் பண்றது, நம்ம ஒர்க்கை ரெஸ்பெக்ட் பண்றது, அது நமக்கு போதும். சூப்பரா மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அது மாதிரி சூப்பரா அமைய எல்லாம் அமைஞ்சிருக்குன்னா வாழ்த்துக்கள்னு சொல்லி அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். நன்றி. அடுத்த கொஸ்டினுக்கு நம்மளே மூவ் ஆயிடலாம். அண்ட் நாங்கள் ஒரு சின்ன விஷயம் கேள்விப்பட்டோம், நீங்கள் பிக் பாஸ் போகிறீங்களாமே? ப்ரோ நோ ப்ரோ. என்ன ப்ரோ? பிக் பாஸ்லாம் சான்ஸே இல்லை. பிகாஸ் ஐ ஃபீல் லைக் பிக் பாஸ் இஸ் அ ஷோ வேர் யூ நீட் அ லாட் ஆஃப் மென்டல் ஸ்ட்ரென்த். அண்ட் எனக்கு இப்போது இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது. பட் honestly whoever's going, no, massive mad respect because
இவ்வளோ நாள் ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணாமல் டைம் என்னன்னு தெரியாமல் ஜஸ்ட் லைக் ஹவுஸ் யூ ஜஸ்ட் ஹவ் ஃபியூ பீப்புள் டு இன்ட்ராக்ட் வித் இட்ஸ் அமேசிங். பட் எங்கேயும் போகல, நான்லாம் எங்கேயும் போகல. நான் இப்போ அடுத்து ஷூட்டுக்கு தான் போகிறேன். பிக் பாஸ் நமக்கு வேண்டாம், நம்ம வந்துட்டு வீட்டில் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் போவீங்களா பிக் பாஸ்? இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டவே வேண்டாம், நான் இங்கே நல்லா இருக்கேன். வேண்டவே வேண்டாம் இப்படி வருது. ஏன்னா எனக்கும் அதே மாதிரி தான் மென்டல் இது ஸ்ட்ரென்த்துங்கிறது நமக்கு வேணும்ல. But I feel like you have to be prepared before you go in. So கம்ப்ளீட்டாக நம்ம வந்து செட் பண்ணிட்டு மைண்ட் செட்லாம் பண்ணிட்டுலாம் போகணும். நமக்கு ஃபோன் இல்லாமல் 10 நிமிஷம் கூட நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபோன் இல்லாமல் எப்படி ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் இப்போ ஒன்றும் இல்லை, சும்மா தான் பேசிட்டு இப்போ கூட நான் ஃபோனுன்னு சொன்னேன், ஃபோனை தேடுறேன், ஃபோனை காணும். கஷ்டம். When it comes to mental strength, women are like more stronger than men சொல்லுவாங்கல்ல. பட் when it comes to இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்லாம் வரப்போ இப்போ எல்லாருமே கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்ரிபடி இஸ் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். நீங்கள் சொல்லுங்கள், ஒரு விமனுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் எவ்வளோ முக்கியம்? ஐ திங்க் மோர் தென் எனிதிங் இன் த வேர்ல்டு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், எஸ்பெஷலி ரைட் நவ் இன் திஸ் ஜெனரேஷன், இஸ் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் ஃபார் விமன். அண்ட் இஃப் whoever's watching, நீங்கள் வந்து ஒரு ஹெசிடேஷனாக இருக்கீங்க, யார் மேலே டிபெண்ட்டாக இருக்கீங்கன்னா, ரிமெம்பர் ஸ்டெப் அவே ஃப்ரம் தட் டிபெண்டன்சி. ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஒரு சின்ன ஒர்க் பண்ணீங்களோ பெரிய ஒர்க் பண்ணீங்களோ டஸ் நாட் மேட்டர், பட் உங்களுக்குன்ட்டு யூ நீட் டு ஹேவ் சேவிங்ஸ், யூ நீட் டு பி ஏபிள் டு டேக் கேர் ஆஃப் யூர் செல்ஃப். அண்ட் இது வந்து ஸ்கூல் காலேஜில் வந்து ஐ டோன்ட் நோ இப்போ எவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணுறாங்க ஒரு தே டாக் அபவுட் இட். பிகாஸ் நம்மளாம் படிக்கும்போது ஐ டோன்ட் திங்க் இட் வாஸ் அ டாபிக். ஜென்ரலி என்ன ஸ்கூலில் படிக்கும்போது ஓகே யூ ஹேவ் டு ஸ்டடி வெல், காலேஜ் நல்ல காலேஜ் போகணும், அண்ட் காலேஜில் வந்து நல்லா படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகணும் தான் இருக்குமே தவிர. பட் ஹவ் மெனி விமன் கெட் டு டூ தட்னா ரொம்ப கம்மியான பொண்ணுங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க பேக் தென். பட் இப்போது எவ்ரி ஒன்ஸ் டூயிங் ஸோ மெனி திங்ஸ். ஸோ இட்ஸ் ஹை டைம் தட் எவ்ரி ஒன் புட்ஸ் தேர் ஹார்ட் அண்ட் சோல் டு மேக் சம்திங் ஃபார் தெம் செல்வ்ஸ். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் திஸ் விமன் ஆல்வேஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுவாங்க, மதர்ஹுட் தான் வந்து விமனோட கம்ப்ளீட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. வாட் இஸ் யூர் டேக் ஆன் தட்? சி நிறைய பேருக்கு வந்து லைஃப்பில் வந்து எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் திங்ஸ். மதர்ஹுட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபீலிங் அண்ட் இட்ஸ் சம்திங் எவ்ரி ஒன் ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ், ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. பட் நோ ஒன் ஷுட் ஃபோர்ஸ் தட் ஆன் சம் ஒன். நோ ஒன் ஷுட் சே இல்லை நீ இப்படி தான் இருக்கணும், இதான் உன் பார்த்துன்னு. உங்களுக்கு அதை இஃப் யூ ஃபீல் லைக் இட்ஸ் த ரைட் டைம், இஃப் யூ ஃபீல் தட் யூ வாண்ட் இட் இன் யுவர் லைஃப், யூ ஷுட் கோ ஹெட் வித் இட். பட் தேர் இஸ் ஸோ மச் மோர் டு லுக் ஃபார்வர்ட் வாழ்க்கையில். Motherhood is a very important thing, but other than that, if you look at my goals and all, I want to travel the world. I want to do so many different things. And யாரா வந்து என்கிட்ட இந்த தாட் திணிச்சா I wouldn't be happy. So அது மாதிரி யாருக்கும் இந்த மாதிரி தாட்ஸும் திணிக்கக்கூடாது. At the same time, if you want to do something, do it. But financial stability is very important before you get into that zone. அண்ட் நம்ம வந்து இப்போ எம்பவர்மெண்ட் பற்றிலாம் பேசுகிறோம், விமன் எம்பவர்மெண்ட் பேசுகிறப்போ இன்னும் வந்து சில இடங்களில் பெண்கள் இன்னும் வெளியே வர முடியாமல் இருக்காங்க. இந்த சொசைட்டியோ இல்லை இந்த ஃபேமிலியோ ஏதோ ஒரு இடத்துல பேரியர் நின்றுருப்பாங்களா? அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க? ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் ஃபேமிலிக்கிட்ட நீங்கள் எவ்வளோ ஓப்பன் அப் பண்ணுறீங்கன்ட்டு ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நிறைய ஃபீலிங்ஸ் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு ஓகே இந்த ஆசைகள் இருக்கும், போய் ஒர்க் பண்ணணுன்னு இருக்கும், போய் ஒரு இன்னும் சென்னை தாண்டினா அவங்க கிராமம் அவங்க ஊர் தாண்டி எங்கேயாவது வெளியே போய் பார்க்கணுன்னு ஆசை இருக்கும். பட் அவங்களுக்கு அது வந்து போய் சொல்லக்கூட ஒரு ஸ்ட்ரென்த் இருக்காது. ஃபஸ்ட்டு அம்மா அப்பா கிட்ட வந்து ஒரு ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் பண்ணோம். ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னா அது யூ ஓன்லி ஹேவ் டு கோ கெட் இட். அது வேறு யாரும் உங்களுக்கு பண்ணி தர போகிறதில்ல. அது எப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் யூ ஸ்டார்ட் டாக்கிங். பிகாஸ் ஐ ரிமெம்பர் வென் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு சோலோ ட்ரிப் போகணுன்னு சொன்னப்போ வீட்டில் வந்து செமையாக ஒரு மாதிரி தேவர் லைக் ஷாக் சேயிங், என்ன சோலோ ட்ரிப்பா, எப்படி நீ பார்த்துப்பியா, ஹவு வில் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். அண்ட் நான் வந்து படித்ததாக இருக்கட்டும், என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், ரொம்பவே ஒரு ப்ராட் மைண்டட் சர்க்கிள். அப்படி இருக்கும்போது என் பேரண்ட்ஸ் ஒரு ரொம்ப ஹெசிடன்சிங் என்ன சோலோ ட்ரிப்பா. பட் இவங்களே தான் வந்து அப்ராடில் போய் படிக்கணும்னா ஓகேன்னு சொன்னாங்க. ஸோ ஐ ஹேட் ஒன் சிம்பிள் கான்வர்சேஷன் வீட்டில் சேயிங், அப்ராட் வரைக்கும் போக ஓகே சொல்கிறீங்க, சென்னை தாண்டி ஒரு ட்ரிப் போகணுன்னா இவ்வளோ பயந்தீங்கன்னா நான் அப்ராட் போய் என்ன பண்ணுவேன். சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் வந்து இண்டிபெண்டன்ஸ் வேணும்னா இஃப் யூ டோன்ட் வாய்ஸ் அவுட் அது கிடைக்க போகிறதில்ல. பட் ரைட் நவ் ஆஃப்டர் தட் கான்வர்சேஷன் நான் அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கேன். அண்ட் தட்ஸ் ஒன்லி பிகாஸ் மை பேரண்ட்ஸ் ட்ரஸ்டட் மீ சேயிங் ஓகே இவ்வளோ ஒரு விஷயம் பண்ண முடியும். அந்த நம்பிக்கை எடுத்துகிட்டு வரது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் மனசுக்குள்ளே இது பண்ணணும் அது பண்ணணும்னு வச்சுட்டு நீங்கள் வெளியே சொல்லனா எம்பவர்மெண்ட்னு சொல்லி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. எம்பவர்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யூ. ஸோ இஃப் யூ வாண்ட் சம்திங் யூ ஹேவ் டு கோ டாக் அபவுட் இட். ஒரு டைம்லலாம் சன் மியூசிக்னாலே எங்களுக்கு வந்து மணிமேகலை, ரியோ அப்படி இப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ வந்து சன் மியூசிக்னால் நீங்கள் தான்.
இப்போ இருக்கிற பழப்புக்கு வந்து க்யூட்டாக அட்டாக் பண்ணுறது. ஸோ சன் மியூசிக் தாண்டி இப்போ வந்து விஜய் டிவிக்கும் போயிட்டீங்கல்ல, இந்த ஒரு ஜேர்னி எப்படி இருக்குது? டு யூ மிஸ் சன் மியூசிக்? Sun Music is like always very, very, very close to my heart because now ஒரு ஆங்கர்னு நம்ப வச்ச சேனல் Sun Music தான். Because I was not into like any of this. I was a proper IT person, 9 to 5 happy hour work பண்ண person. So Sun Music was the place where I started exploring the anchoring side of me, and it used to be like amazing. And the Sun Music live ella was like the best part of these memories. And no matter what, there'll be like one big space in my heart for Sun Music wherever I go. And angarndu when I look back at where I am, a lot of things have happened. I'm very grateful for the journey. ரொம்ப ஒரு அழகான ஒரு journey for me in anchoring only, I'll say. எஸ். அண்ட் மாடலிங் இதுவுமே உங்கள் லைஃபோட ஒரு பார்ட்டாக இருந்துக்கு 2024 வந்துட்டு மிஸ் இண்டியா கேரளா. ஸோ இந்த ஒரு ஜேர்னிக்குள்ளே எப்படி வந்தீங்க? மாடலிங்குள்ளே எப்படி ஸ்டெப் ஆனீங்க? So மேஜராக வந்து when I was in IT and I shifted to Sun Music, my initial thing was I wanted to train for Miss India. So Miss Indiaக்கு ட்ரெயின் பண்ணுற டைமில் தான் I realized there's so much you have to take care of yourself as a model. Like இப்போ so many people are into modeling, but if you look at modeling years back na ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு க்ரைட்டீரியா இருக்கும், இதெல்லாம் மேட்ச் பண்ணும். அண்ட் ஃபார் மிஸ் இண்டியா த ஹோல் க்ரூமிங் செஷன்ஸாக இருக்கட்டும், த ட்ரைனிங் ப்ராசஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஒரு 3 years 4 years முன்னாடி என் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா I'll be like a completely different person. I've lost a lot of weight. I've put in conscious effort to groom on myself, my pageant walk, the way I talk. அது மாதிரி நிறைய விஷயங்கள் like I put in efforts. So anything you want to do, no, effort's so important. So on the efforts is what I think மேட்டர்ஸ். அண்ட் இந்த மாடலிங் வந்து வெளியிருந்து பார்க்குறப்ப ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரகிள் ஒன்று இருக்கும். தே வில் ஹாவ் பாலிடிக்ஸ், நமக்கு ஹர்டல்ஸ் வரும், அவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. இதெல்லாம் என்னென்ன இருக்குது? See, realistically speaking, modeling மட்டும் இல்லை, everything has a lot of politics. But it depends on நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்ட்டு. Any job is not an easy job. Like forget modeling, let's take anchoring, let's take IT, let's take doctor. Any profession has politics. அது வந்து எல்லா ப்ரொஃபஷனுக்கும் அந்த ஸ்ட்ரகிள்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும் தான். உங்களுக்கு என்ன விஷயம் நல்லா வருதோ அது நீங்கள் அப்சர்வ் பண்ணி, இஃப் யூ ஹேவ் ஒரு ரியலிஸ்டிக்கான கோல், யூல் டூ வெல் இன் எனி கெரியர். ஸோ தட்ஸ் வாட்ஸ் இம்பார்ட்டன்ட். மாடலிங் வந்து ரொம்ப ஒரு பியூட்டி, ஐ கேண்டி, அந்த கிளாம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் எல்லாருமே பார்ப்பாங்க, இதை தான் எல்லாருமே பேசுவாங்க. பட் பிஹைண்ட் த கேமரா அதோட ப்ராசஸிங்காக இருக்கட்டும், அதில் இருக்கிற வந்து அந்த ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கட்டும், அதில் நம்ம வந்து ஈச் அண்ட் எவ்ரி கட் த்ரோட்டான விஷயங்களை தாண்டி வர்றது இருக்குல்ல, அதை பற்றி நீங்கள் முதல்ல சொல்லுங்கள். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் வெளியேருந்து பார்க்குவோம், இட்ஸ் இஸ் லைக் அ வெரி வெரி அப்பீலிங் ஜாப். அண்ட் மாடல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே எப்போ பார்த்தீங்கன்னாலும் they'll be put together. பார்க்க வச்சா செம்மையாக இருக்காங்களே. பட் as you asked, the whole behind the scenes is a little difficult. நான் சொன்ன மாதிரி இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் யூ மெயின்டைன் யுவர் டயட். அண்ட் நீங்கள் டயட்லாம் மெயின்டைன் பண்ணி ஒரு அளவுக்கு இஃப் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி ஒன்லி, நீங்கள் டிஃப்ரெண்ட் க்ளோத்ஸ் போடுறதா இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு அப்பீலாக ஒரு சர்டன் வே எப்படி இருக்கணும்னா டயட் பிளேஸ் சச் அ இம்பார்ட்டன்ட் ரோல். டியூரிங் மை வெயிட் லாஸ் ஜர்னி ஆல்சோ நிறைய வந்து ஐ யூஸ் டு ஹிட் தி ஜிம், போர்ஷன் கண்ட்ரோல் நிறைய பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் லைக் எல்லோரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்து கெஃபே எங்கேயா போனால் நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ஸ்வீட்டு அது இதுன்னு. பட் ஜென்ரலி வென் யூர் இன்டு மாடலிங் யூ ஹேவ் டு கிவ் அப் ஆன் சர்டன் திங்ஸ். தட் இஸ் லைக் ஃபார் அ பர்சன் ஹூ லவ்ஸ் ஃபுட், நோ, அதெல்லாம் வந்து செம்ம கடுப்பாக இருக்கும். ஸோ ஃபுட் சாக்ரிஃபைசஸ், இந்த டெடிகேஷன், கன்சிஸ்டன்சி. அண்ட் ஹீல்ஸ் எல்லாம் நீங்கள் ஹீல்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா? பயங்கரமாக அது ஒரு 2 hours நம்ம கண்டினியூஸாக போட்டோம்னா வலி பின்னி எடுத்துரும். 2 hours ஜென்ரலி ஷூட்ஸ் அண்ட் ஆல் கோ ஃபார் லைக் 8 hours. ஸோ ஷூட்ஸ் அப்போ ஹீல்ஸ் போடுறதா இருக்கட்டும், பேஜன்ஸ் அப்போலாம் 8 hours மேலேயே we wear heels and stand. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஸ்டெலிட்டோஸ் அண்ட் ஸ்டஃப் லைக் தட். ஸோ அது மாதிரியே எல்லாமே இருக்கும் தான். பட் அகேன் when you love your profession so much, all of this is not a struggle. It's something you really enjoy. And no matter what people have an opinion about it, no, உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குதா, நீங்கள் அதுக்கான எஃபர்ட், ஹார்ட், சோல், கிட்னி எல்லாமே வித்து பண்ணலாம். ஸோ இட் டஸ் நாட் ஃபீல் லைக் அ லாட் ஆஃப் எஃபர்ட். ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப ஸ்வீட்டாக எங்களுக்காக நாங்கள் கேட்ட விஷயங்களுக்கு எல்லாம் ஆன்சர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷஸ் ஃபார் யுவர் ஹைட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் நிகிதா, யூ ஆர் வெரி ஸ்வீட் ஹோஸ்ட். தேங்க்யூ. செப்டம்பர் 15 திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் மாநாடு. தலைவர் வைகோ மற்றும் இளந்தலைவர் துரை வைகோ MP அழைக்கிறார்கள்.
நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ்.